உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சரிங்க மேடம், நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே செய்யறேன். ஒரு முறை பாம்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் ஆன் பண்ணனா அதுக்கப்புறம் அதை யாராலையும் ஆஃப் பண்ண முடியாது, கண்டிப்பா வெடிச்சிடும். மேடம், ஒரு வேளை டிரைவர் 60 ஸ்பீடுக்கு மேல வண்டி ஓட்டிட்டு போனா அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணாம கொஞ்சம் குறைஞ்சா கூட பாம்பு கண்டிப்பா வெடிச்சிடும். டோன்ட் வரி, பாம் தான் வெடிக்குதுல, நல்லா வெடிக்கட்டும். என்னோட எதிரிங்க எல்லாரும் இன்னைக்கே செத்து போட்டோம், சாகட்டும். பாம்பு வெடிச்சதுன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்ல. பாமா? பாம் வெடிக்குமா? என்ன பாம், நீங்க என்ன பேசுறீங்க? மோகன், நேத்து குஷி ராதாவ அவளோட அம்மா மாதிரின்னு சொன்னான். ஓ மனசுக்கு அது சரின்னு பட்டுச்சா? இல்ல, என்னம்மா இப்படி கேக்குறீங்க? மா சொல்லுங்கம்மா, மோகன் கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க, ராதா மோகனை விரும்புறான்னு சொல்லுங்க, ப்ளீஸ் சொல்லிடுங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா குஷிக்கு ராதாவை விட ஒரு நல்ல அம்மா கிடைக்கவே மாட்டா. ஆனா குஷிக்காக ராதாவோட வாழ்க்கையை நாம அழிக்க முடியாதுல்ல. நான் உங்களை மனசார காதலிக்கிறேன், ரொம்ப 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 ஆழமா காதலிக்கிறேன் மோகன் ஐயா. ஒருவேளை ராதாவே குஷிக்கு அம்மா ஆகணும்னு ஆசைப்பட்டானா? அது எப்படிமா? இல்ல, அவ எதுக்கு குஷிக்கு அம்மாவாகணும்னு ஆசைப்பட போறா? அதுவும் இல்லாம நாம நம்ம சைட்ல இருந்து இப்படி யோசிக்கிறது கூட தப்புதான். ராதா குஷிக்கு இல்ல. மா ப்ளீஸ், நீங்க மோகன் கிட்ட சொல்லுங்கம்மா, உண்மையை சொல்லுங்க. ராதா குஷிக்கு அம்மாவாகணும்னு ஆசைப்படுறான்னு சொல்லுங்க, அவளோட ஆசையை அதுதானே சொல்லுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் மோகன் கிட்ட உண்மையை சொல்லிடுங்க. ஒருவேளை ராதாவும் ஒன்னு விரும்பி... அட, இங்கதான் இருக்கியா? பரவாயில்லையே, அம்மாவும் பையனும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா? மாப்ள, சீக்கிரமா எழுந்து ரெடி ஆகுங்க, விருந்துக்கு குருக்கள் எல்லாம் வந்துருவாங்கல்ல. சீக்கிரமா எழுந்து வாப்பா. இவங்க எப்பவுமே தப்பான நேரத்துல தான் வருவாங்க, எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்குனே. மா ப்ளீஸ் மோகன் கிட்ட முழுசா பேசிட்டு போங்க, மோகன் கிட்ட உண்மையை சொல்லிட்டு போங்கம்மா ப்ளீஸ். என்ன இது? இதுவா? என் பொண்ணு தாமினி ஆன்லைன்ல எதையோ வாங்கி இருக்கா. என்னப்பா நீ, அவளுக்கு தான் கல்யாணம் ஆக போதில்ல, அதனால கல்யாணத்துக்கு தேவையான புதுசா எதையாவது வாங்கியிருப்பா. மோகன், நான் என்ன சொல்றேன்னா, அது குருக்கள் கூப்பிடுறாரு, கீழே வாயேன், சீக்கிரம் வா. சரி மோகன், அப்புறம் பேசுறேன். அதுக்குள்ள நீ ரெடி ஆயிடு, சரியா? இருங்க, போலாம் வா. சொல்லுங்க, எந்த பாம்பு வெடிக்கிறத பத்தி பேசுனீங்க? அது அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். தீபாவளி வருதுல்ல, ஊருக்கு போனோம், அதனால பட்டாசு வாங்குறதுக்கு முதல் மாச சம்பளத்துல பட்டாசு வாங்குவேன். கலர் கலரா அங்க வானத்துல போய் வெடிக்குமே அது. எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க, நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சதுன்னா வாழ்க்கை முழுக்க அந்த வேலையை பாக்குறதுக்கே சரியா இருக்கும். நீங்க ஏழையா இருந்தா நீங்க பாம் பட்டாசு இதுலலாம் ஏன் பணத்தை வீண் பண்றீங்க? பாம் எரிக்கிறதுனா எப்படி தெரியுமா? மொத்தமா பணத்தையே எரிக்கிற மாதிரி. பணம் இயற்கை ரெண்டுமே வீணா போயிடும். மறுபடியும் அந்த ராதா அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாளா? அடடா மேடம், நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. போங்க, போய் உட்காருங்க, விழுந்துட போறீங்க, போங்க.
போறேன். ஹேய், லைன்ல இருக்கியா? இருக்க கோவத்துல ஏடா குடுமா ஏதாவது பண்ணிடாத, அப்புறம் பிளான் மொத்தமா பாழாயிடும். சரி. அவ பார்க்க தான் அப்பாவி மாதிரி தெரியவா, ஆனா பயங்கரமான கேடி, அதை ஞாபகம் வச்சுக்க. இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. இல்லையே, அதுக்கு வாய்ப்பே இல்லை. நேத்து தான் கிராமத்துல இருந்து இந்த ஊருக்கு வந்தேன். நீங்க எப்படி பார்த்திருப்பீங்க? ஒண்ணு தெரியுமா, என்ன மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சதுன்னா வாழ்க்கை முழுக்க அந்த வேலையை பார்க்கறதுக்கே சரியா இருக்கும். தீபாவளி வருதுல்ல, ஊருக்கு போனோம், அதனால பட்டாசு வாங்குவேன். கலர் கலரா போய் வானத்துல வெடிக்குமே, அந்த மாதிரி. கீர்த்தி அக்கா, எனக்கு அந்த ஆளை பார்த்தா கொஞ்சம் சரியா படல. அண்ணி, என்ன விஷயம்? அடா, நீ எப்ப ராதாவோட பக்தையான? எல்லாம் முடிஞ்சிரும். மோகனோட மூளைய ராதா பக்கமா திருப்பி விட்டுறாத, புரியுதா? நான் ஒண்ணு மோகனோட மூளைய ராதா பக்கம்லாம் திருப்பி விடல. எது சரியோ அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையை தெரிஞ்சுக்கிற உரிமை அவனுக்கும் இருக்குல்ல. ராதா அவனை காதலிக்கிறான்னு அவனுக்கு தெரியணும். அதுக்கப்புறமா மோகன் என்ன செய்ய நினைச்சாலும் அதை அவன் செய்யட்டும். யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறானோ அவன் பண்ணிக்கட்டும். உனக்கு மூளை ஏதாவது குழம்பிடுச்சா காது? கொஞ்சமாவது நிலைமைய புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் சொல்ற 2 விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க. முதல் விஷயம், என் பேரை முழுசா சொல்லுங்க. நான் காதம்பரி. அப்புறம் 2வது விஷயம், குழம்புனது ஒன்னும் ஏன் மூளை இல்ல, உங்க பொண்ணுக்கு தான் மூளை குழம்பி போயிருக்கு. ஒரு நிமிஷம் கேளு. என்னோட பிளானை கெடுக்கிற மாதிரி தயவு செஞ்சு எதையும் செஞ்சிடாத, ஓகே? ஹலோ மிஸ்டர், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு? மேடம், இந்த ராதா ஏதாவது பிரச்சனை பண்ணான்னா இவளையும் இவ கூட வந்திருக்காளே இன்னொருத்தையும் 2 பேரையும் வெட்டி பஸ்ல இருந்து தூக்கி போட்டுருவேன், அவ்வளவுதான். இரு, நான் போய் என்னன்னு கேக்குறேன். இங்க பாரு, இன்னைக்கு எப்படியோ அவங்க சாக தானே போறாங்க. சோ நீ ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருன்னு, அண்ட் எந்த முட்டாள்தனமும் பண்ணிடாத, ஓகே? நான் எப்படி சொல்றேனோ ப்ளீஸ் அதே மாதிரி பண்ணு, ஓகே? ஹலோ, கேக்குதா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.